ரைட் பே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி பேச போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இல்லைன்னா லிக்விட்ஸ். சார் சொல்லுமா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல சார். ஷேர் ஆகலையா? ஒரே நிமிஷம். ஆமாம், மறந்துட்டேன். ரைட் பே. இப்போ தெரியுதா பாருங்க. எஸ் சார். ரைட் பே. ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இல்லைனா லிக்விட்ஸ். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ரைட். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன சார் படிக்க போகிறோம்? முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிடறேன். ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன தெரியுமா? எதெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ். அதாவது தமிழில் பாய்மங்கள்னால் எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ். சார் அப்போ கேஸு ஃப்ளோ ஆகுது, கேஸ் ஃப்ளூயிடா? சத்தியமாக ஃப்ளூயிட். ஆறில் தண்ணி போகுது, வாய்க்காலில் தண்ணி ஃப்ளோ ஆகுது, அப்போ லிக்விடும் ஃப்ளூயிடா? ஆமாம். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லிக்விட்னு எழுதாமல், ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் கேஸ்ன்னு எழுதாமல், ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ரெண்டுமே படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கேஸை பற்றியும் படிக்க போகிற, லிக்விடை பற்றியும் படிக்க போகிற. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். கேஸை கம்பேர் பண்ணும்பொழுது லிக்விட் தான் நல்ல ஃப்ளூயிட். ஸோ அதனால தான் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லிக்விட் இந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லிக்விட் தான் நம்ம படிப்போம். ரைட் பே. வேறு என்னெல்லாம் சார் இங்கே படிக்க போகிறோம்? 4 டாபிக் படிச்சிங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சுது. எனக்கு 5 கிளாஸ் இல்லை 6 கிளாஸ் வேணும், இந்த வாரம் ஃபுல்லாக வேணும். ஹைட்ரோ டைனமிக்ஸ் இது 2வது டாபிக். நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு டாபிக் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். 3வது டாபிக் விஸ்காசிட்டி, இது 3வது டாபிக். 4வது டாபிக் சர்ஃபேஸ் டென்ஷன். எப்போவுமே ஒரு லெசனுக்குள்ளார போகும்பொழுது இந்த லெசனில் என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த லெசனில் நீங்கள் கற்றுக்க போகிறது 4 விஷயம் கற்றுக்க போகிறீங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹைட்ரோடைனமிக்ஸ், விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த 4 விஷயத்தை பிரமாதமாக கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ லெசனுக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாக ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓடிட்டுருக்கும். அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் உள்ளார தான் நீங்கள் சின்ன பிள்ளையில படித்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலு, பாஸ்கல்ஸ் லா, இது எல்லாமே அங்கே திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்திக்க போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரைட்டா? ஸோ டாபிக் நம்பர் 1 டாபிக் நம்பர் 1 ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேபிள். ரெஸ்ட்டு தான் ஸ்டாட்டிக்ஸ். அதாவது வாட்டர் இல்லை லிக்விட் ஸ்டேபிளாக இருக்கிறது. குளத்தில் தண்ணி தேங்குது, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, லிக்விட் எடுத்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பற்றி பேசுனா அது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஃப்ளோ ஆஃப் லிக்விடை பற்றி பேசுனீங்கன்னா ஹைட்ரோடைனமிக்ஸ். வித்தியாசம் புரியுதா? ஹைட்ரோ தெரியும், ஹைட்ரோ லிக்விட். அது ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர், அங்கே இருக்கக்கூடிய டென்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ரெசிபிலிட்டி, இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதே லிக்விட் ஃப்ளோ ஆகும் பொழுது படிச்சிங்கன்னா ஹைட்ரோடைனமிக்ஸ். அதுக்கு அடுத்தது விஸ்காசிட்டி, அதுக்கு அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன். பார்த்துடலாமா? ரைட் பே. உங்ககிட்ட முன்னாடியே நான் அவேர் பண்ணுறேன். எங்கே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி, சார் எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. கரெக்டாக? ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க போகிறது ரொம்ப பிடிச்ச டாபிக் உனக்கு, ப்ரெஷர். சார் ப்ரெஷர்னா என்னங்க சார்? ப்ரெஷர்னாலே ஜென்ரல் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. எல்லோரும் படிங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. நல்லா சொல்லணுன்னா பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. அது என்னங்க சார் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்? இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அப்போ இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறேன். பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர். என்னடா யூனிட்டு? சார் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். என்னப்பா டைமென்ஷனு? mLT பவர் -2, எம்முக்கு பதிலாக எல் பவர் -2. ஏன்னா மேலே போயிடுச்சு. எம்மு எல் பவர் -1, டி பவர் -2. ஸோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா நல்லா கற்றுக்கணும். சார் இதெல்லாம் ஓகே, பட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஏதாவது இருக்கா? நம்ம கூப்பிடுற மாதிரி ப்ராக்டிக்கல் யூனிட்டு
ப்ராக்டிக்கல் யூனிட் தானே. ப்ரெஷர்னாலே உங்களுக்கு தெரியுமா, ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல். இந்த ஒட்டுமொத்த டாப்பிக்கோட ஹீரோ இவர் தான். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இவரை பற்றி தான் பேசுவீங்க. பாஸ்கல், பாஸ்கல்ஸ் லான்னு ஒன்று படிக்க போகிறீங்க, பாஸ்கல். அப்போது இதோட சிம்பிள் பிஏ, சிம்பிள் பிஏ, ரைட்டா? அப்போது பதில் சொல்லுங்கள். ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ப்ரெஷர், ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ப்ரெஷர். நான் எழுதும் பொழுதே அப்படியே நீங்கள் பேரலாக படிங்க. இன்னொரு டைம் நீங்கள் போய் உட்காந்து ரிவைஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. கிளாஸை நல்லா கவனிச்சின்னா போதும், 1 மணி நேரம் திருப்பி அதுக்காக இன்னொரு டைம் கொடுக்க வேண்டாம்ல. ப்ராக்டிக்கல் யூனிட்டு பாஸ்கல். சரி, புரிஞ்சிருச்சு. நியூட்டன் மீட்டர் பவர் -2வும் பாஸ்கலும் ஒன்றுங்களா சார்? ஆமாம், நல்லா கற்றுக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 1 நியூட்டன் பெர் மீட்டர் பவர் -2 அப்படி சொல்லுங்கள், இல்லைனா பாஸ்கல்னு சொல்லுங்கள். கரெக்டாக 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2 இல்லைனா பாஸ்கல், ரைட்டா? ஓகே. இதுக்கு வேறு ஏதாவது யூனிட் இருக்கா சார்? நான் இப்போ ஒரு 3 யூனிட் சொல்ல போகிறேன், ரொம்ப கவனமாக காதில் வாங்க. 1 பார், 1 பார். பாருனாலும் ப்ரெஷரோட ப்ராக்டிக்கல் யூனிட். ஒரு பார்ன்றது 10⁵ பாஸ்கல். படிங்க ஒழுங்கா. அவங்க பாருன்னு கொடுப்பாங்க, நீங்கள் பாஸ்கல் மாற்றி சம் போடணும். அப்போ ஒரு பாரு 10⁵ பாஸ்கல். 10⁵ பாஸ்கல்னு அர்த்தம் 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு பார் 10⁵ பாஸ்கல். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ரெஷர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எத்தனை டைப் ஆஃப் ப்ரெஷர் நாங்கள் படிக்க போகிறோம்? ப்ரெஷரில் 3 டைப் ஆஃப் ப்ரெஷர் படிக்க போகிறீங்க. ஒன்று உனக்கு தெரிஞ்ச அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதுதான் நான் ஏடிஎம் ப்ரெஷர்னு எழுதியிருக்கேன். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சிம்பிளாக சொல்லுங்கள் சார். த ப்ரெஷர் at earth surface, நம்ம பூமியோட மேற்பகுதியில் எவ்வளோ ப்ரெஷர் இப்போ அப்ளை ஆகிட்டுருக்கோ அதுக்கு பேர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இதுக்கு வேல்யூன்னு ஒன்று வேணும்ல, எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வச்சு தான் நீங்கள் சம்மே போட போகிறீங்க. அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, இருந்தாலும் மறக்காதீங்க. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோங்க சார்? நான் சொல்லவா? 1.013 × 10⁵ பாஸ்கல். பதில் சொல்லுங்கள். இந்த 10⁵ பாஸ்கலை நான் என்னன்னு சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? 1 பார். அப்படின்னா இப்போ கேட்குறவங்கள்ட்ட ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ 1.013 × 10⁵ பாஸ்கல்னு சொல்லலாம் சார், இல்லைனா 1.013 பார்ன்னு சொல்லலாம். 1.013 பார், ரைட்டா? ரைட். ஸோ பாஸ்கல்னா என்ன, பார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 பார் = எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசாக இன்னொரு யூனிட் வரப்போகுது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 760 டார்னு எழுதணும். டார்ன்றது இன்னொரு யூனிட்டு. ரைட். இப்போ நீ சுத்தமாக குழம்பி போயிருக்கீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நியூட்டன் மீட்டர் பவர் -2 இதுதான் எஸ்ஐ யூனிட்டு, இதுதான் நம்ம படிக்கணும். டைன் சென்டிமீட்டர் பவர் -2 சிஜிஎஸ் யூனிட்டு. நியூட்டன் மீட்டர் பவர் -2 தான் பாஸ்கல். அப்போ இதுவும் எஸ்ஐ யூனிட்டு. ப்ராக்டிக்கல் யூனிட்டு 1 பார் 10⁵ பாஸ்கல். இல்லைன்னா ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேணும்னா 760 டார். டாரும் ப்ராக்டிக்கல் யூனிட், ரைட்டா? ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேல்யூ பார்த்துக்கோங்க, 1.013 × 10⁻+5 பாஸ்கல், கரெக்டா? அப்போ 10⁻+5க்கு பதிலாக 1 பார் இல்லைன்னா 760 டார். இந்த மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். பட் ப்ராப்ளம் சால்விங்கில் இவனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேலே இருக்கான் பார்த்தீங்களா, 10⁵ பாஸ்கல், அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும், ரைட்டா? ரைட் சார். அடுத்த ப்ரெஷர் என்னங்க சார்? ஏடிஎம் ப்ரெஷர் சொல்லிட்டீங்க, வேறு ப்ரெஷர் சொல்லுங்கள். ரெண்டாவது ப்ரெஷர். இப்போ நான் ப்ரெஷரோட டைப்ஸ் பேசிகிட்டு இருக்கேன், குழப்பிக்காது. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ரெண்டாவது ப்ரெஷர் காஜ். புது புது வார்த்தைகள்லாம் இந்த லெசனில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. காஜ் ப்ரெஷர்
காஜ் ப்ரெஷர்னா என்னங்க சார்? இன்னொரு வார்த்தை இதுக்கு, எக்ஸஸ் ப்ரெஷர். ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க, இது கண்டெய்னர், ஒரு டம்ளர் மாதிரி எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வாட்டரோ இல்லைனா வேறு ஏதாவது லிக்விடையோ ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபில் பண்ணிட்டீங்களா? ஃபில் பண்ண பிறகு செர்டைன் ஹைட்டில், அதாவது சர்ஃபேஸ், இதான் அந்த சர்ஃபேஸ், அந்த டம்ளரோட சர்ஃபேஸ், இந்த பீக்கரோட சர்ஃபேஸ். இங்கேருந்து செர்டைன் ஹைட்டு டெப்த்து போகிறீங்க. இந்த இடத்துல ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்குறேன். ப்ரெஷர் இன்சைட் த கண்டெய்னர், இன்சைட் த கண்டெய்னர் உள்ளார இந்த பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர்னு கேட்குறேன். இந்த ப்ரெஷர் தான் காஜ் ப்ரெஷர்னு சொல்லணும். நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷர்னு சொல்லணும். எப்படி சார் சொல்கிறது? ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? புதுசாக ஒரு ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறோம். கவனமாக கவனிங்க. ஹெச்ரோஜி ப்ரெஷர், ஹெச்ரோஜி. இது எப்படி சார் வந்தது? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவிலேருந்து தான் வந்தது. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸுக்கு எம்ஜி பை ஏரியா, எம்முக்கு ரோ இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஜி பை ஏரியா. மாஸுக்கு ஏன் சார் ரோ இன்ட்டு வால்யூம்? உங்களுக்கு தெரியும் டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ மாஸுக்கு ரோ இன்ட்டு வால்யூம், வால்யூம்க்கு பதிலாக ஏரியா இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஜி பை ஏரியா. ஏரியா போயிடுச்சா? இனிமேல் உங்களை கூப்பிட்டு ப்ரெஷருக்கு என்னப்பா ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை தான் சொல்லணும். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ரோஜி. இதில் அவ்வளோ விஷயம் மறைஞ்சிருக்கு. ஏன் நம்மளால் கடலுக்கடியில் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே உள்ளே போக முடியலை? அவ்வளோ ப்ரெஷர். உன்னை துணி புழியிற மாதிரி அப்படியே புழிஞ்சு தூக்கி வெளில கடாசிரும். நிஜமாலுமே இப்போ கடலோட ஆழம் நம்ம சோனாரோ இல்லை லேசரோ வச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே தவிர ஆழமான கடல் பகுதியில் இன் டெப்த்து யாரும் போனது கிடையாது. கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹாலிவுட் இயக்குனர் கூட ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். இந்த ஜேம்ஸ் கேமரூன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவதாரெலாம் எடுத்தாங்களே. ஸோ இந்த கடல்வாழ் உயிரினங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டெப்த்து போகும்பொழுது ஒரு ஸ்பெஷல் டிவைஸோடு உள்ளே போகிறாங்க. செர்டைன் டெப்த்துக்கு மேலே அவங்களால அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியல, திரும்ப மேலே வந்துடுறாங்க. யாராலையும் அடியில் அவ்வளோ டெப்த்துக்கு போக முடியல கடலுக்கு அடியில். காரணம் அவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷருக்கும் ஹைட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஒன்று சாதாரணமாக உன் ஷோல்டரில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வலியுது நமக்கு. கிட்டத்தட்ட டன் கணக்கில் ப்ரெஷர் உன் மேலே. ஒரு 2000 கிலோ வெயிட் எடுத்து உன் மேலே வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளோ ப்ரெஷர். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது துணி புழியிற மாதிரி புழிஞ்சு தூக்கி கடாசிடும். அவ்வளோ ப்ரெஷர் உள்ளே இருக்கும். அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஹைட். எவ்வளோ தான் நீங்கள் டெப்த்து போக 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 உன் மேலே ஏதோ கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியும். இனிமேல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் ஹெச்ரோஜின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரோ வந்து டென்சிட்டி. உங்களுக்கு தெரியுமா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 kg/m³. இது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொஷினில். தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 10⁻³ வச்சுக்கிட்டாலும் சரிதான். டென்சிட்டி ஆஃப் வாட்டரு, கிராவிட்டியோட வேல்யூ, இதெல்லாம் வந்து எப்போயுமே உள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜி கிராவிட்டி 9.8. ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நீ என்ன லிக்விட் எடுத்துக்கிறீங்களோ அந்த டென்சிட்டி. ஹெச்ன்றது ஹைட். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ரோஜின்னு கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறது காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர்னா என்ன? ப்ரெஷர் அட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் as காஜ் ப்ரெஷர். ப்ரெஷர் அட் பர்டிகுலர் பாயிண்ட். ரைட்டா? இதுக்கு பேர் காஜ் ப்ரெஷர். உங்களுக்கு தெரியுமா இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கொஞ்சம் கூட உங்களோட கவனம் சிதறவே கூடாது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டாலும் கண்டினியூட்டி மறந்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். அந்த கொஞ்ச நேரமும் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு போங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் P0. இங்கே ப்ரெஷர் ஹெச்ரோஜி. அப்போ P0 யார்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் யார்? ஹெச்ரோஜி. இப்போ டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ? அந்த டோட்டல் ப்ரெஷரோட இன்னொரு பேர் தான் அப்சல்யூட் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷரோட இன்னொரு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் ஒழுங்காக கவனி. அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னங்க சார்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிறது அப்சல்யூட் ப்ரெஷர். இந்த ஃபார்முலாவில் தான் ஊர்பட்ட சம் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பீனா யாருப்ப? டோட்டல் ப்ரெஷர்னு சொல்லணும், இல்லைன்னா அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லணும்.
P நாட் யார்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.013 இன்ட்டு 10⁵ பாஸ்கல். இந்த இடம் காஜ், அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இல்லைன்னா எக்ஸஸ் ப்ரெஷர்னு சொல்லணும். ஹெச் தெரியும், ரோ டென்சிட்டி தெரியும், ஜி தெரியும். சால்வ் பண்ணால் நமக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிடும். ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். சாரு கேக்குதாம்மா? சாரு கேக்குதா? கலைமதி நேமில் வந்திருக்கியாம்மா? தபாஸ்வினி மா கேக்குதா? ரைட் பா. ஓகேப்பா, ஓகே. நான் தெரியலப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கும்பொழுது அந்த நேம்ன்ற அப்படியே சேவ் பண்ணிட்டேன். அப்போ உங்களோட நேம் கலைமதி இல்லையா? கலைமதி சாரு ஃப்ரெண்ட்ஸு, ரைட்டா? அப்படி தானே? யாரா சொல்லுங்கள். சார், மை நேம் இஸ் தபஸ்வினி. தபாஸ்வினி, இப்போ வந்து கலைமதி நேமில் வந்திருக்கீங்க. எஸ் சார். ரைட், ஓகே. சரிப்பா, நான் தான் குழப்பிக்கிட்டேன், சாரி. அடுத்தது P = P0 plus H rho g absolute pressure P = P0 plus H rho g. கவனமாக கவனிங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். P0 யார்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். H rho g யார்? எக்ஸஸ் ப்ரெஷர்னு சொல்லணும், இல்லை காஜ் ப்ரெஷர்னு சொல்லணும். P யார்? அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எனக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் மட்டும் வேணும், நான் என்ன பண்ணணும்? எக்ஸஸ் ப்ரெஷர் வேணும் இல்லை காஜ் ப்ரெஷர் வேணும்னா டோட்டல் ப்ரெஷர்லேருந்து அட்மாஸ்பியரிக்கை மைனஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 வார்த்தை உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்சல்யூட், அட்மாஸ்பியரிக், காஜ். என்ன கேட்குறாங்க? அட்மாஸ்பியரிக் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது நோன் வேல்யூ தெரியும். ஒன்று அப்சல்யூட் கேட்பாங்க, இல்லை காஜ் கேட்பாங்க. அப்போ காஜ் ப்ரெஷர் வேணும்னா அப்சல்யூட் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்சல்யூட் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா இது வரைக்கும்? ஸோ ப்ரெஷர் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணணும். உங்களுக்கு ஒரு கிராஃபோட பேசிக் சொல்லித்தரேன், கவனமாக கவனிங்க. முக்கியமாக 11th பசங்க கேர்ஃபுல்லாக கவனி. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய்ன்னு இருந்தால் கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன், ஆரிஜின்லேருந்து வரும். எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒய்யாக இருந்தால் கிராஃபு இந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? இந்த சி வந்து சம் கான்ஸ்டன்ட்டு, சி வந்து சம் வேல்யூ, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த கிராஃபு எக்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஒய் அப்படின்னா, இப்போது இந்த கொஷினை உங்களுக்கு ஈஸியாக புரியுற ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் சி. இது 12th பசங்களுக்கும் ரிப்பீட் ஆகுக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க. இன்னும் 11th இந்த இடம் வந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னா மேலே இருந்து, y equal to mx minus c னா கீழே இருந்து, ரைட்டா? ஸோ நான் இப்போ எழுதுகிறேன், எந்த கிராஃப் மேட்சாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். p equal to p0 plus rho gh. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம்? ஹைட்டுக்கும் ப்ரெஷருக்கும் ட்ரா பண்ண போகிறோம். ரோ gh. அப்போது கண்டிப்பாக கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனு, பட் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது பாருங்கள், ரைட்டா? இந்த p equal to p0 plus rho gh, இந்த வேல்யூ p0 plus rho gh, இந்த கிராஃப் தான் கரெக்டாக இருக்கும், ரைட்டாப்பா? ரொம்ப நல்லா கற்றுக்கணும். இதே டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ஒன்றுமே இல்லைன்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மைனஸாக இருந்தால் கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் மேக்ஸில் நீங்கள் கிராஃப் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. என் ஃபிசிக்ஸுக்கு இந்த அளவுக்கு போதும். எக்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய், அதாவது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், அவ்வளோதான். ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ப்ளஸ் சி மேலேருந்து, மைனஸ் சி கீழே இருந்து. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ சொல்ல தர போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏரியாவுக்கும் ப்ரெஷருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா சார்? நான் சொல்லவா? ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த இடம் மட்டும், ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர். இந்த லைன் புரியுதான்னு பாருங்கள். ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட்
independent of, pressure is independent of area of the container, area of container அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம்? இது வந்து ஒரு வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், சும்மா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெசல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இப்படி வச்சுருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் வந்து இப்படி வச்சுருக்கேன், இங்கே ஒரு டியூபு இப்படி வச்சுருக்கேன். ரைட்டா? எல்லா ஹைட்டும் ஈக்குவல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ப்ரெஷர் மெஷர் பண்ணணும், இங்கே ப்ரெஷர் மெஷர் பண்ணணும். ஒரே நிமிஷம் நான் போட்டுட்டு சொல்லித்தரேன். நீ என்ன தான் அந்த கண்டெய்னரோட ஷேப்பை ஏரியாவை எப்படி மாற்றினாலும் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாதுன்னா எந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது? ஒரே நிமிஷம், உனக்கு புரியாமல் இருக்கும், வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன். இங்கே சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஹைட் h1, சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஹைட் h2, சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் h3. சேம் ஹைட்டில் சேம் ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும். நீ என்ன மாதிரியான ஏரியா வேணாலும் எடுத்துக்கோ. ஏன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு h/g. இங்கே எங்கேயாவது ஏரியா இருக்கா? இல்லை. ரோ கான்ஸ்டன்ட்டு, ஜி கான்ஸ்டன்ட்டு. ப்ரெஷர் எதை பொறுத்து மாறும்? ஹைட்டை பொறுத்து மாறும். அப்போ நல்லா கற்றுக்குங்க, ஒரு கண்டெய்னரில் கீழே போக 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 ப்ரெஷர் அதிகமாகும். காரணம் ஹைட் அதிகமாகுது. when pressure increases height increases, pressure also increases னு தெரியும் உனக்கு. சேம் ஹைட்டில் சேம் ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும். நீ என்ன மாதிரி வேணாலும் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. என்ன கண்டெய்னர், ஒரு பானை மாதிரி ஒன்று எடுத்துக்கோ, டியூப் மாதிரி ஒன்று எடுத்துக்கோ, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சேம் ஹைட்டில் சேம் ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும். ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர். ப்ரெஷர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஓகே, அடுத்தது. இப்போ 2 மீட்டரு ஒரு வருஷம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 மீட்டர் பற்றி பேசலாமா? எக்ஸ்பிளைன் தேவை கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன வேலை பண்ணுறாங்க? ஒன்று பேரோமீட்டர், நீங்கள் எங்கேயாவது படிச்சிருப்பீங்களான்னு தெரில. பேரோமீட்டரோட வேலை டு மெஷர் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரெஷரை பற்றி படிக்கிறதுனால பேரோமீட்டர்னு ஒரு டிவைஸை பற்றி படித்து தான் ஆகணும். பேரோமீட்டர் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த பேரோமீட்டர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது 10⁵ பாஸ்கல், இல்லைனா 1 பார், 1.013 பார். ரைட்டா? அடுத்த மீட்டரோட பேர் மேனோமீட்டர். இதோட வேலை என்னென்னா காஜ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுது. ப்ரெஷர் இன்சைடு அப்படி இல்லைனா காஜ், அப்படி இல்லைனா எக்ஸஸ். இந்த ஹெச்ரோஜின்னு சொன்னல, ஹெச்ரோஜி ஈக்குவல் டு ρ - ρ0ன்னு சொன்னால. அப்போ மேனோமீட்டரோட வேலை காஜ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது, இல்லை எக்ஸஸ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது, இல்லைனா கண்டெய்னருக்குள்ளார நீ எங்கே கேட்டாலும் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது தான் மேனோமீட்டர். நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது தான் பேரோமீட்டர். ரைட்டா? ப்ரெஷரை பற்றின எல்லா தகவலும் சொல்லிட்டேன். ப்ரெஷரோட ஃபார்முலா சொல்லிட்டேன், யூனிட் சொல்லிட்டேன், டைமென்ஷன் சொல்லிட்டேன், டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தோட வேல்யூ சொல்லியிருக்கேன். இவ்வளோ வேல்யூ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த ஒரு ஃபார்முலா, அதோட கிராஃபு. இந்த ஃபார்முலாவில் சம் கேட்பாங்க. P0 தெரியணும், அட்மாஸ்பியரிக், ρgh காஜ், P வந்து அப்சல்யூட். ரைட்டா? ரைட் பா. ஸோ ப்ரெஷர், நீங்கள் எப்பெல்லாம் லிக்விட்னு ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ப்ரெஷர்னு ஒரு ஆளை படிப்பீங்க, அப்பெல்லாம் டென்சிட்டின்னு ஒரு ஆளை பற்றி படிப்பீங்க. கூடுமான வரைக்கும் நான் நிறைய ப்ரெஷரை பற்றி பேசிட்டேன். ஸோ அதனால் நம்ம அடுத்தது மூவ் ஆக போகிறது டென்சிட்டிக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ ப்ரெஷரை ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோ. ரைட்டா? டென்சிட்டி. ரைட் பை. ஸோ டென்சிட்டி. சார் டென்சிட்டினா உங்களுக்கு தெரிஞ்சது தான். டென்சிட்டி டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். எல்லாமே புதுசாகவே கற்றுக்க போகிறீங்க. இந்த தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்துக்கு போக போகிறீங்க. வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். ரைட் சார். இதோட யூனிட் சொல்லி கொடுங்க. கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூபு. அதனால் கிலோகிராம் மீட்டர் பவர் -3.
டைமென்ஷன் சொல்லி கொடுங்க. எம் எல் பார் -3 கற்றுக்கிட்டீங்களா? டென்சிட்டி. ரைட். இந்த வார்த்தை முதல் முறையாக கேள்விப்பட போகிறீங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி. இது இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சம் போடும் பொழுது கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ வரும் பொழுது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் இப்பயே சொல்கிறேன். கவனமாக கற்றுக்கிட்டே வா. ரிலேட்டிவ் டென்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? ஃபிசிக்ஸில் ரிலேட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே மேலேயும் அதே குவான்டிட்டி தான் இருக்குது, கீழேயும் அதே குவான்டிட்டி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சார் அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டினா மேலேயும் டென்சிட்டி தான் இருக்கும், கீழேயும் டென்சிட்டி தான் இருக்கும், கரெக்ட் தானே? ஆமாம். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டின்னா நீங்கள் எந்த பாடியோட டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த பாடி. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நிதானமாக கவனி. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். லைக் ஏதோ ஒரு பாடி, கையில் ஏதோ ஒரு பாடி வச்சுருக்கா, அந்த பாடியோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் கிடையாது, at 4 டிகிரியில் மட்டும். உங்களுக்கு தெரியுமா? வாட்டரு 4 டிகிரியில் தான் மேக்ஸிமம் டென்சிட்டி போய் கீழே இறங்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 டிகிரி டென்சிட்டி மேக்ஸிமம். டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா 4 டிகிரி சென்டிகிரேட் வரும்பொழுது டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம் போயிடும். உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க, டே வாட்டரோட டென்சிட்டி 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப்னு சொன்னல, அது எப்போ பான்னு கேட்பாங்க. எல்லா நேரமும் 1000 இருக்காது, 4 டிகிரியில் மட்டும்தான் 1000 இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா கற்றுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000. இப்போ எப்போ? அட் 4 டிகிரி. அப்போ தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ வாட்டர்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி. ஏன் 4 டிகிரின்னு கேட்டாங்கன்னா வாட்டர் அப்போ தான் மேக்ஸிமம் டென்சிட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரிலேட்டிவ் டென்சிட்டியோட இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு படிக்கணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உங்கள் கொஷின் பேப்பரில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு இருக்கும், இல்லை ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு இருக்கும். அப்படி இருந்துட்டாலே நீங்கள் புத்தாலித்தனமாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார்முலாவாக சொல்லிக் கொடுங்க. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரோ நாட்டுன்னு எடுத்துக்கிறேன், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரோ டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து கேட்க போகிற கேள்வி என்ன பாரு, நிதானமாக கவனி. ரிலேட்டிவ் டென்சிட்டி 4, வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க 4000. எப்படி சார் டக்குன்னு சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000, எனக்கு ரோ நாட் தான் வேணும். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி இன்ட்டு ரோ டபிள்யூ. கற்றுக்கிட்டிங்களா? அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருவாங்க, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்பாங்க. இதை வச்சு அடுத்த சம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ ரோ டபிள்யூ ரோ நாட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டி இன்ட்டு ரோ டபிள்யூ. Specific gravity equal to density of substance to the density of water at maximum 4 degree centigrade. ரைட்டா? ரைட் பை. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிறது நல்லா பாரு. இன்னும் 2 சம் இதில் மாட்டிகிட்டு இருக்கு. எப்படி சார் இது? நான் என்ன பண்ண போகிறேன், 2 லிக்விடை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கான்செப்டோட பேர் மிக்சர் கான்செப்ட்டு. என்ன சார் பண்ண போகிறோம்? ஒரு கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துக்கிறேன், அதோட டென்சிட்டி ρ1. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன். ρ1, மாஸ் m1, வால்யூம் v1. இது ஒரு லிக்விட், ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விட். இது இன்னொரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ρ2, m2, v2. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண பிறகு என் கேள்வி ஃபைனல் மிக்சரோட டென்சிட்டி. இது ரெண்டும் சொல்யூபிள், நான் சொல்யூபிள் கிடையாது. எண்ணெயும் தண்ணியும் கலக்க முடியாது, உனக்கு நல்லா தெரியும். ரெண்டுமே ஒரே ஃபார்மில் இருக்கக்கூடிய லிக்விட், வேறு வேறு டென்சிட்டியை கொண்டது. கொஷின் ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் லிக்விட் 1, இந்த இடம் லிக்விட் 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளரில் வாட்டர் வச்சுக்கிறேன், இன்னொரு டம்ளரில் வேறு ஏதாவது ஜூஸ் வச்சுக்கிறேன், ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண பிறகு டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்குறேன். அவ்வளோதான் உன்ட்ட கேள்வி. ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க இது எப்படி எழுதணும். அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க, ரெண்டுத்தோட மாஸும் ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க, எம்ன்னு சொல்லிடுறாங்க. டென்சிட்டி வேறு வேறு, வால்யூம் வேறு வேறு. ஒன்று 1 லிட்டர், ஒன்று 1.5 லிட்டர் அப்படி. ஆனால் மாஸ் மட்டும் மாறலை. இதான் கண்டிஷன். உங்கள் கொஷினில் இந்த கண்டிஷன் இருக்கும். மாஸ் சேமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, வால்யூம் சேமாக இருந்தால் வேறு ஒரு ஃபார்முலா. அதனால் நிதானமாக கற்றுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை வால்யூம். இங்கே டோட்டல் மாஸ் எவ்வளோ?
m1 plus m2. டோட்டல் வால்யூம் எவ்வளோ? v1 plus v2. மாஸை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா சேம் மாஸ். அப்போ m1 plus m2 வால்யூம். வால்யூம் எப்படி எழுதலான்னா டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம்னு எழுதலாமா? அப்போ வால்யூமுக்கு மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? m1 by ρ1 m2 by ρ2. சரிதானா? m1 by ρ1 plus m2 by ρ2. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ கண்டிஷனில் என்ன சொன்னேன்? மாஸ் எல்லாம் ஈக்குவல்னு சொன்னேன். மேலே 2m, கீழே m காமனாக வெளில எடுத்துடுற 1 by ρ1 1 by ρ2. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மேலே m1 plus m2 2m, m தூக்கி வெளில போடுங்க, 1 by ρ1 plus 1 by ρ2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா 2 ρ1 ρ2 by ρ1 plus ρ2. ஃபார்முலாவில் கண்டிப்பாக சம் கேட்பாங்க. எப்படி சம் கேட்பாங்க? ரெண்டு லிக்விட் எடுத்துக்கிட்டோம், அந்த ரெண்டு லிக்விடோட மாஸ் சேமாக இருக்குது, டென்சிட்டி வேறு வேறையாக இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் டென்சிட்டி என்ன ஆகும்? ρ1 தெரியும், ρ2 தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓடியாந்துடும். இந்த ஃபார்முலா எந்த கண்டிஷன்? ρ ஈக்குவல் டு 2 ρ1 ρ2 by ρ1 plus ρ2. இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். பென் கண்டிஷன் m1 equal to m2 இருக்கணும். ரெண்டு லிக்விடோட மாசஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார்முலா ஒழுங்காக படிங்க, கண்டிஷன் ஒழுங்காக படிங்க. வால்யூம் சேஞ்ச் ஆகணும், டென்சிட்டி சேஞ்ச் ஆகணும், மாஸ் மட்டும் சேமாக இருக்கணும். படிச்சிட்டிங்களா? ஓகே. அடுத்தது இதே கொஷின் வேறு மாதிரி கேட்குறாங்க. எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இங்கே வாங்க. மாஸு இது ஒரு லிக்விட் m1, டென்சிட்டி ρ1 v1. இது இன்னொரு லிக்விட், மாஸு டென்சிட்டி வால்யூம் 2. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன், ஃபைனல் டென்சிட்டி கேட்குறாங்க. செகண்ட் கேஸோட கண்டிஷன் வால்யூம் ஈக்குவல்னு கொடுத்துட்றாங்க. v1 equal to v2, v1 equal to v2. அப்போ எப்படி சார் சால்வ் பண்ணுறது? வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா எழுதுங்க. டென்சிட்டிக்கு டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம் v1 plus v2. கற்றுக்கிட்டீங்களா? டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் சேம், வால்யூமை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் ரோக்கு பதிலாக மாஸ் பை வால்யூம்னு தெரியும். நிதானமாக கவனிங்கப்பா. மாஸுக்கு பதிலாக ரோ இன்ட்டு வால்யூம்னு தெரியும். ρ1 v1 ρ2 v2. சரிதானே பாருங்கள்? மாஸுக்கு பதிலாக ரோ இன்ட்டு வால்யூம் பை v1 plus v2. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிச்சிருப்பேன். சார் வால்யூம் சேம்னு சொன்னீங்களே. ஆமாம்பா. அப்போ வால்யூம் இங்கே வெளில எடுத்துருங்க. இங்கே ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால 2vன்னு எடுத்துருங்க. அப்போது ρ1 plus ρ2 by 2. உங்களோட புரிதலுக்காக இந்த டெரிவேஷன் போட்டு காமிச்சேன். பட் டெரிவேஷன் அவசியமற்றது. நீட் ஃபிசிக்ஸ் ஜேஇ ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் இது, போர்டுக்குள்ளே போக தேவையில்லை. அப்போது இதை எப்படி எழுதணும் சார்? மிக்சர் ஆஃப் டூ லிக்விட். எந்த கொஷின்லாம் மிக்சர் ஆஃப் டூ லிக்விட்னு ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் இந்த ரெண்டு ஃபார்முலா வரும். கண்டிஷன் 1 மாஸ் சேமாக இருந்தால் என்ன ஃபார்முலா? இதை மட்டும் படிங்க. 2 ρ1 ρ2 by ρ1 plus ρ2. வால்யூம் சேமாக இருந்தால் ρ1 plus ρ2 by 2. அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்க வேண்டியது ப்ராப்ளம் சால்விங் ஏரியா இந்த இடம் மட்டும்தான். அது எப்படி வந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஒருவேளை மறந்துட்டால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலான்றதுக்காக தான். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ அகைன் நம்ம டென்சிட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் டென்சிட்டியை பற்றி நான் முடிக்கலை. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பற்றி பேசினேன், நிறைய கற்றுக் கொடுத்தேன். 3 ப்ரெஷர் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டென்சிட்டி பற்றி பேசியிருக்கேன். ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணும் பொழுது டென்சிட்டி என்ன ஆகுன்ட்டு 2 கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வாங்க. டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உனக்கு நல்லா தெரியும். நான் கேட்கும்பொழுது யாராவது பதில் சொல்லுங்கள். உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. அம்மா காஃபி போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா அந்த மில்கை பால் எடுத்து பாயில் பண்ண போகிறாங்க. இனிஷியலாக கொதிக்காத பொழுது அந்த பச்சை பாலாக இருக்கும் பொழுது இந்த லெவலில் இருக்குது. நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும் பொழுது டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்தினா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பால் பொங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பால் பொங்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது வால்யூம் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஒத்துக்கிறீங்களா? ஏன்? பால் பொங்கி வருது இல்லை, பெருசாக போகுது, வால்யூம் அதிகமாகுது.
வால்யூம்க்கும் டென்சிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ என்ன ரகசியம் கற்றுக்குறீங்க? சார் வால்யூம் அதிகமாச்சுன்னா டென்சிட்டி குறையும், இவ்வளோதான்பா அந்த விஷயமே. பலூன் எடுத்துக்கோங்களேன். பலூனை நல்லா ஏர் ஃபில் பண்ணுங்கள். ஸோ பலூனை ஏர் ஃபில் பண்ணுறீங்க, வாயில் அப்படியே ஊதும் பொழுது, ஸோ ப்ளோ பண்ணி ஊதும் பொழுது அது பெருசாக போகுது. அப்போ வால்யூம் அதிகமாகுது, அப்போ டென்சிட்டி குறையுது. எங்கெல்லாம் வால்யூம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் டென்சிட்டி குறையும்னு நீ கற்றுக்கணும். எங்கெல்லாம் வால்யூம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் டென்சிட்டி குறையும். அதுக்கான ப்ரூஃப் கொடுங்க சார். நான் இப்போ 3 விஷயம் உங்களுக்கு கற்றுத்தரணும். கவனமாக கவனிங்க. இதே லெசனில் இன்னொரு டைம் வரும், அதனால் திருப்பியும் அங்கேயும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. அப்போ நிதானமாக கற்றுக்கோங்க. வரப்போகிற 15 to 20 minutes. ஸோ உங்களோட டைம் தான், ரொம்ப நல்லா கற்றுக்க ட்ரை பண்ணு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, சண்டே ஈவினிங் கொடுத்த ராவுகாலம் கிளாஸ்க்குள்ளார வந்துட்டேன். ஸோ வந்துட்டு போக வரைக்கும் வேண்டா வெறுப்பு இல்லாமல் என்ன கற்றுக் கொடுக்குறோனோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை அப்படியே மார்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோ ஜாலியாக கற்றுக்கிட்டு போகணும். எந்த வேலையும் பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லை திணிச்சோம் அப்படின்னா அது ஏறவே ஏறாது. அதனால் ரசித்து ஃபிசிக்ஸ் படிங்க, நல்லா கற்றுக்கோங்க. ரைட்? ஒரு ராட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறேன். இந்த ராடோட இனிஷியல் லென்த் L. இந்த ராடை நான் நல்லா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்பொழுது இந்த ராடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது சேஞ்ச் இன் லென்த் டெல். இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அது அவங்களே கொடுத்துருவாங்க. ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது ரெண்டும் இப்போ ஒரிஜினல் லென்த் L0ன்னு எடுத்துக்கிறேன். நான் எல்லுன்னு தப்பாக போட்டேன். ஒரிஜினல் லென்த் L0, சேஞ்ச் இன் லென்த்து டெல். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு லென்த்து L. இந்த L வேணும்னா L0 + del. ஒத்துக்கிறீங்களா? ஏன்? ஏற்கனவே 10 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, 12 சென்டிமீட்டர். L0 + del பதிலாக இங்கே L0 del பதிலாக L0 ஆல்ஃபா டெல் தீட்டா. இதெல்லாம் எப்படி வந்து நான் பின்னாடி சொல்லித்தரேன். இன்னும் இது இந்த ஏரியா கிடையாது. ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், அதனால் இதை முன்னாடியே கொண்டு வந்துடுறேன். இது இந்த யூனிட்டோட கடைசி லைனில் இருக்கும், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கும். அது அங்கே போய் சொல்லி கொடுக்கும் பொழுது இப்போ இந்த விஷயம் நான் இப்போ என்ன சொல்ல வரணும், அதை கற்றுக்கிறதுக்கு இவங்களோட ஹெல்ப் வேணும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஆனால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. L0 1 + ஆல்ஃபா டெல் தீட்டா. கரெக்டா? இதான் நம்ம கவனிங்க. L0ன்றது இனிஷியல் லென்த்து, டெல் தீட்டான்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏற்கனவே 50ல் இருக்குது, இப்போ 100க்கு போயிடுச்சு. அப்படின்னா டெல் தீட்டா 50. L = L0 1 + ஆல்ஃபா டெல் தீட்டா. லீனியர் எக்ஸ்பான்ஷன்னு அங்கே போய் நீங்கள் படிப்பீங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதே இங்கே வாங்க. ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு ஏரியா இனிஷியலாக A0 ஹீட் பண்ணுறேன், நல்லா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்பொழுது பெருசாகுது, டெல்லி அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. இதோட ஃபைனல் ஏரியா A. அப்போ அதே மாதிரி இங்கே எழுதுவீங்கள்ல, A = A0 + del எழுதுவீங்க. அப்போ அதே மாதிரியே A0 + del Aவுக்கு பதிலாக A0 வேறு ஒரு கான்ஸ்டன்ட் பீட்டா டெல் தீட்டா. பீட்டா யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஏரியல் எக்ஸ்பான்ஷன். இது லீனியர் எக்ஸ்பான்ஷன். A0 தூக்கி வெளில போடுங்க, 1 + பீட்டா டெல் தீட்டா. ரைட்டா? இது ஏரியாவோடது. அதே மாதிரி ஹீட் பண்ணும் பொழுது வால்யூம் என்ன ஆகும்? நீ நேரம் யோசிச்சிருப்ப. சார் V = V0 + V0 1 + காமா டெல் தீட்டாவா? உங்களால் யோசிக்க முடியுதுல்ல? L0 ஆல்ஃபா, A0 பீட்டா. நான் இப்போ கேட்டிருக்கிறது வால்யூம் கேட்டிருக்கேன். நிஜமாலுமே நீ கண்டிப்பாக யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இனிஷியல் வால்யூம் V0, ஹீட் பண்ணுறீங்க, பெருசாக போயிடுச்சு, டெல் V அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. V = V0
ப்ளஸ் டெல் வி. அப்படின்னா வி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. நமக்கு இந்த ஃபார்முலா தான் வேணும். இதை வச்சு தான் நம்ம தேடி போகிறது நமக்கு கிடைக்கும். இது நீ சும்மா வேணும் வேஸ்ட்டாக படிக்கலப்ப, இது உங்களுக்கு இருக்கிறது பின்னாடி இருக்குது. நான் அதை முன்னாடியே உனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஒரு ராடை ஹீட் பண்ணும் பொழுது அந்த ராடு எக்ஸ்பாண்ட் ஆகும். எக்ஸ்பாண்ட் ஆன பிறகு டோட்டல் லென்த் வேணும்னா ஃபார்முலா எல் நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டெல் தீட்டா. ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டை ஹீட் பண்ணுறீங்க, பெரிய பிளேட்டாக மாறுது ஏரியா ஏ நாட் 1 ப்ளஸ் காமா டெல் பீட்டா டெல் தீட்டா. வால்யூம் வி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்ல வந்தீங்க, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ரிலேஷன் பிட்வீன் கால் வாங்க, இப்போ தான் டாபிக்குள்ளார வரும். ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும். ப்ரூஃப் தோருக்கு பாருங்கள். வி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. கரெக்ட் தானே? நான் ஹீட் பண்ணேன், பெருசாக போச்சு, அதனால தான் ப்ளஸ்ஸு. டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும். வால்யூம் அதிகமானால் டென்சிட்டி குறையும். ரைட்டா? அது எப்படி குறையுதுன்னு பார்த்துருவோமா? இங்கே வாங்க. வி ஈக்குவல் டு வி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. டெல் தீட்டான்றது நீ நினைக்கிற மாதிரி வேறு யாரும் இல்லை, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். உனக்கு பிடிக்கலன்னா டெல்டின்னு போட்டுக்கோ. ஏற்கனவே 0 டிகிரி, இப்போ 100 டிகிரி ஹீட் பண்ணியிருக்கேன், அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். காமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. வால்யூம்க்கு மாஸ் பை ரோவா? ஏன்னா ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இங்கே எம் பை ரோ நாட்டா? ஏன்னா இனிஷியல் ஃபிசிக்ஸில் இனிஷியல் அப்படின்னாலே கீழே நாட் வந்துடும், உனக்கு நல்லா தெரியும். 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. கரெக்டாக பாருங்கள், எம் போய் சேர்ந்துருச்சா? 1 பை ரோ நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. சரிதானே? எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாமா? தலைக்கு மாற்றி போட்டுக்கலாமா? ஏன்னா எனக்கு ரோ தான் வேணும்ல. அப்போ இந்த ரோ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்படியே என்ன சொல்கிறது, ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா ரோ ஈக்குவல் டு ரோ நாட். இந்த இடம் என்ன ஆகும்? 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா -1 ஆகிடும். உங்களால் உணர முடியுதாப்ப? ரோ ஈக்குவல் டு ரோ நாட் பை 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா இப்படி வரும். அப்புறம் இது மேலே போனால் தான் -1ன்னு மேலே போட்டு வச்சுருக்கேன். உங்களால் நேரம் புரிஞ்சிக்க முடியும். 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் n வேணும்னா 1 ப்ளஸ் nx எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா. இந்த -1 உள்ளே கொடுங்க. இப்போ ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. என்ன உணர்றீங்க சார்? டென்சிட்டி அதிகமானா டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும், டென்சிட்டி குறையும். டென்சிட்டி குறையிறதுக்கு ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. கற்றுக்கிட்டிங்களா? உனக்கு சப்போஸ் இந்த டெரிவேஷன் பிடிக்கல, டெரிவேஷன் புரியல அப்படின்னா எதுவும் நீ பண்ணாத. இங்கே பாரு, டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும். இதுக்கான ப்ரூஃப் கொடுங்க. அவ்வளோதான். 1 பி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும், டென்சிட்டி குறையும். அதிகமாகுன்னு சொல்கிறது இந்த மைனஸ். ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. இதிலெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட்டா? இப்போ நம்மளோட கேள்வி டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் என்ன சம்மந்தம் தான் கேட்டிருக்கோம். டெம்பரேச்சர் அதிகமானால் டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்டிருக்கோம். நீ தான் சொன்ன குறையும். அப்போ டென்சிட்டி குறையும்னா ஃபார்முலா கொடுங்க. ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. வால்யூம் அதிகமானால் வி ஈக்குவல் டு வி நாட் 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு டாபிக் நீங்கள் போயிடலாம். சார் ப்ரெஷர் என்ன ஆகும்? நம்ம என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம்? டென்சிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னோடய கேள்வி, வென் டென்சிட்டி அதிகமானால் ப்ரெஷர் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பலூனு, இந்த பலூன் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த பலூனை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, அழுத்துறீங்க. கம்ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் குறையும். கரெக்ட் தானே? வால்யூம் குறையும். வால்யூம் குறைஞ்சா டென்சிட்டி அதிகமாகும். ரைட்டா? ஸோ ப்ரெஷர் கொடுக்க எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் டென்சிட்டி. ப்ரெஷர் கொடுக்க டென்சிட்டி என்ன ஆகும்? டைரெக்டாக ஈக்குவேஷன் போட்டுறேன், பயப்படாத. ரோ
ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் டெல் பி பை பி. என்ன சார் இது, எனக்கு புரியலையே. ரோ நாட்னா ஸ்டார்டிங்கில் இருந்த டென்சிட்டி, ரோனா நான் கம்ப்ரஸ் பண்ண பிறகு வந்த டென்சிட்டி, பீனா உங்களுக்கு தெரியும் கேஸஸ்லேயோ லிக்விட்லேயோ மட்டும்தான் பல்க் மாடுலஸ் இருக்கும், நம்ம அதை மட்டும்தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும். பி பல்க் மாடுலஸ், டெல் பி சேஞ்ச் இன் ப்ரெஷர். இனிஷியலாக ப்ரெஷர் 10 இருந்தது, நான் ப்ரெஷர் அடுத்து வந்து 100 ஆயிடுச்சு, அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் 90 இல்லை. அப்போ ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் டெல் பி பை பி. ப்ரெஷர் அதிகமானால் டென்சிட்டி அதிகமாகும்னு கற்றுக்கணும், டெம்பரேச்சர் அதிகமானால் டென்சிட்டி குறையும்னு கற்றுக்கணும். ரைட்டா சார்? கடைசியாக கிளைமேக்ஸ் ஏதோ 2 விஷயம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுது, வால்யூம் அதிகமாகுது, டென்சிட்டி குறையுது, அவ்வளோதான். லாஸ்ட்டு டாபிக் வந்துட்டோம், இது முடிச்சு டக்குன்னு போயிடலாம். ஆனால் ஒரே நிமிஷம் இதை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ப்ரெஷர் அதிகமானால் டென்சிட்டி என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும்னு சொன்னல, அதுக்கான ப்ரூஃபு 1 ப்ளஸ் காமா டெல் தீட்டா. டென்சிட்டி இதை பார்த்து அப்படியே எழுது, என்ன மைனஸ் போட்டுக்கோ, அவ்வளோதான். இங்கே ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் டெல் பி பை பி. ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் டெல் பி பை பி. இப்போ கொஷினில் கொடுக்க போகிறது பல்க் மாடுலஸ் கொடுத்துருவாங்க, ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, இனிஷியல் டென்சிட்டி ரோ நாட் கொடுத்துருவாங்க, ஃபைனல் டென்சிட்டி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, காமா கொடுத்துருவாங்க, இனிஷியல் டென்சிட்டி கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ இதோட ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் பாஸ்கல்ஸ்லாம், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், யூடியூப் சம்மு, அதெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஏன்னா இந்த டாப்பிக்லேயே நீங்கள் ஓரளவு குழம்பி போய் தான் இருப்பீங்க. பட் நான் சொன்னது 2 விஷயம் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் நல்லா படிங்க, டென்சிட்டி நல்லா படிங்க. ப்ரெஷரில் 3 டைப் ஆஃப் ப்ரெஷர்: காஜ் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், காஜ், அட்மாஸ்பியரிக், வேறு என்ன சொன்னேன், அப்சல்யூட். இந்த 3 ப்ரெஷர் படிக்கணும். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் டென்சிட்டி நல்லா படிக்கணும். பேரோமீட்டரோட வேலை, மேனோமீட்டரோட வேலை படிக்கணும். ரிலேட்டிவ் டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபைனல் டென்சிட்டி என்ன ஆகும், மாஸ் சேமாக இருந்தால் என்ன ஆகும், வால்யூம் சேமாக இருந்தால் என்ன ஆகும், இந்த மாடலையும் படிங்க. இது எல்லாமே நம்ம நோட்ஸில் எழுதியிருக்கேன். ரைட்டா? ஒரே நிமிஷம்.